Welcome to Economics Online class. Last class we have learned about consumption function, Keynes' psychological law of consumption and meaning. Today's class we will see the determinants of consumption function. According to Keynes, there are two factors determining the consumption. They are subjective factors and objective factors. Subjective means internal related to psychological feelings. In other words, personal option. Objective factors means external factors. They are real and measurable. Let us discuss about the first one, subjective factors. It is very easy to understand, children. Listen carefully. There are 8 motives which lead individuals to refrain from spending. They are the motive of precaution, the motive of foresight, the motive of calculation, the motive of improvement, the motive of financial independence, the motive of enterprise, the motive of pride, the motive of avarice. அதாவது சில இண்டிவிஜுவல் கன்சம்ஷன் பண்ணுறதுக்கு, அதாவது செலவு பண்ணுறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. அவங்க வந்து பல மோட்டிவ்ஸில் இருக்கிறாங்க. ஒரு 8 வகையான மோட்டிவ்ஸ் வந்து மக்களை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த ஃபஸ்ட்டு மோட்டிவ் இஸ் ப்ரிகாஷன் மோட்டிவ். மெயின்லி ஃபார் சிக்னஸ், சம் பீப்புள் ஹாவ் அ தாட் ஆஃப் ஃபியர்னஸ், எஸ்பெஷலி ஓல்ட் ஏஜ் பீப்புள். வயசானவங்க வந்து ஏதாவது பின்னால் நமக்கு சிக்காயிட்டோன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில சேவிங்ஸில் வச்சுருப்பாங்க. சம் மணி ஃபார் தேர் ஹெல்த், அவங்களுடைய ஹெல்த்துக்காக வச்சுருப்பாங்க. Insecurity people may hold certain amount of money which reduces the consumption. அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பணத்தை அவங்க கையில் வச்சுருப்பாங்க செலவு பண்ணாமல். இதனால் கூட கன்சம்ஷன் ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் மோட்டிவ் இஸ் ஃபோர்சைட். Individuals save more to provide for anticipated requirements in future such as old age, education for children. அதாவது சில பேர் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பாங்க. எதிர்காலத்தில் குழந்தைங்கள நல்ல ஸ்டடீஸில் நல்ல ப்ரொஃபஷனல் கோர்சஸில் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே அவங்க சேமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மோட்டிவ் பார்த்திங்கன்னா மோட்டிவ் ஆஃப் கால்குலேஷன். பீப்புள் மே இன்வெஸ்ட் தேர் மணி ஆன் ஷேர் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். திஸ் ரெடியூசஸ் தேர் ப்ரெசன்ட் கன்சம்ஷன். சம் ஆஃப் த பீப்புள் அவங்களுடைய மணியை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 2 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் கழித்து அவங்களுக்கு டபுள் த அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மோட்டிவேஷனில் அங்கே கொண்டு போய் சேவ் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களோட கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். த ஃபோர்த் மோட்டிவ் இஸ் மோட்டிவ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் in the sense to enjoy a improved standard of living in future they can save money. The fifth is the motive financial independence. People want to have financial independence and freedom, so they save more now and consume less. The sixth motive is the motive of enterprise. Because of the aim of business in future, people save more money and spend less amount. அதாவது பெரிய நிறுவனங்களை ஆரம்பிக்கணும், அவங்களுடைய கம்பெனியை இன்னும் என்லார்ஜ் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அமௌண்ட்டை அவங்க சேமிச்சுட்டே இருப்பாங்க. அதை வச்சு எதிர்காலத்தில் அவங்க பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்களுடைய கன்சம்ஷன் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மோட்டிவ் ஆஃப் ப்ரைட். சம் பீப்புள் அக்யூமுலேட் மணி பை சேவிங் டு தேர் சில்ட்ரன் டியூ டு தேர் ஃபேமிலி ப்ரெஸ்டீஜ். சில பேர் வந்து ஃபேமிலி ப்ரெஸ்டீஜுக்காக நல்ல செலவு பண்ணுவாங்க. வெளியில் வந்து நல்ல ஒரு லக்ஸுரியஸாக வாழ்கிற மாதிரி வெளியில் காட்டுறதுக்காக காஸ்ட்லியான காரு, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி போடும்போது அவங்களுடைய கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். The last motive is avarice. If the people are miserly, they will save more and spend less. சில பேர் ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க. அவங்க செலவு பண்ணவே மாட்டாங்க. சேமிச்சே கடைசி வரைக்கும் சேமிச்சுட்டே இருப்பாங்க. They never spend money. The next type of factor is objective factors. Till now we have seen the subjective factors. Now we are going to see the objective factors. This is a external factors which are real and measurable. This may be change in the long run. There are 8 factors. Here also 8 factors are there in objectives.
income distribution, price level, wage level, interest rate, fiscal policy, consumer credit, demographic factors, Tnscert hypothesis. We will see one by one shortly. First factor is income distribution. It is under the objective factors, income distribution. If there is large disparity between rich and poor, the consumption is low. The next factor is price level. Price level plays a important role in determining the consumption function. If the price falls, the real income goes up. Wage level. If the wages increases, automatically the consumption expenditure also will be increased. நல்ல வருமானம் வந்துச்சு அப்படின்னா அவங்க நல்லா என்ன செய்வாங்க, செலவு பண்ணுவாங்க. Next factor is interest rate. If the banks will give more interest for the savings of money, the people motivated to invest their money as savings in a bank. பேங்க் நம்முடைய சேமிப்புக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி கொடுத்தாங்க அப்படின்னா many people motivated or encouraged to save their money in the bank as savings. Next, fiscal policy. If the government reduces the tax, the propensity to consume will increase, otherwise it will be negative. Next thing is consumer credit. If the availability of consumer credit at easy installments, they will show more interest to buy more durable goods like automobiles, electronic goods, etc. இது என்ன மீனிங் அப்படின்னா, கடனுக்கு குறைஞ்ச வட்டியில் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சில ஃபர்ம்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, இஎம்ஐ கம்மியாக கட்ட வேண்டியது இருந்தால் நிறைய எலக்ட்ரானிக் குட்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கன்சம்ஷன் அதிகமாகும். தென் டெமோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ். Primary education expenditure will be low, whereas higher studies is more expensive. Large family consumption is more than small family. Urban family residents spend more than rural family. 3 types of examples given here. அதாவது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பொறுத்து. இப்போ ப்ரைமரி எஜுகேஷனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். ஹையர் ஸ்டடீஸ் உள்ள ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா நிறையா அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி சில அர்பன் ஃபேமிலிஸ், அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஃபேமிலி வந்து எப்படி இருக்குன்னா நல்ல செலவு பண்ணுவாங்க. ஸோ இதில் நல்ல டிஃப்ரென்சஸ் தெரியும். த லாஸ்ட் திங் இஸ் த Tnscert hypothesis. The Tnscert, one of the economists, he found the 2 facts. One is the individual lifestyle decides his expenditure. For example, one who lives in luxurious life cannot change his lifestyle even though when his income reduced. ஒருத்தன் வந்து ரொம்ப நல்ல லக்ஸுரியாகவே வாழ்ந்துட்டான், திடீர்னு அவன் பிஸ்னஸில் வந்து அவனுக்கு லாஸ் ஆகிட்டு இருந்தால் கூட அவன் வந்து சொசைட்டியில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறான், அதை அவனால் வந்து விட்டு கொடுக்கவே முடியாது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவன் அந்த செலவை வந்து எப்போதும் போலவே அந்த காரு அதே மாதிரி போயிட்டே இருப்பான். அதனால் அவனுடைய கன்சம்ஷன் வந்து மாறாது. செகண்ட் ஃபேக்ட், சம் பீப்புள் இமிட்டேட் த கன்சம்ஷன் பேட்டர்ன் ஆஃப் ரிச். இப்போது ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வாங்குறது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து அவனாவது நல்ல காஸ்ட்லி பைக்கு, ரேசர் பைக் வாங்கிட்டான் அப்படின்னா நம்மளுக்கும் அதே மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். வீட்டில் தொந்தரவு பண்ணி நீங்கள் வாங்குவீங்க. அதனால் கூட சில கன்சம்ஷன், சில பொருட்களுடைய விலையும் அதிகமாக இருக்கும், சில டிமாண்டும் அதிகமாக இருக்கும். அப்போ கன்சம்ஷன் அதிகமாகும். அப்புறம் வின்ஃபால் கெயின்ஸ் அண்ட் லாஸஸ். இஃப் தெர் இஸ் அ கெயின் இன் ஷேர் மார்க்கெட் ஆர் பிஸ்னஸ், that people consumption will be high, or else if there is a loss, their consumption will be low. Next topic is investment function. This is a investment interest relationship. The term investment means purchase of stocks and shares, debentures, government bonds and equities. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே நம்ம பார்க்குற இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வாங்கி வைக்கிற சில இந்த பாண்ட்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் அதிலேருந்து நமக்கு நல்ல வந்து இன்கம் வரும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு பண்ணுறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. According to Keynes, it is only financial investment, not real investment. There are 2 types of investment. One is autonomous investment. The next one is induced investment. The main feature of autonomous investments are as follows. Number 1,
not dependent on the national income. It is not dependent on the national income. The second feature is it is done for welfare of the people. The autonomous investment done for the welfare of the people, not for the profit. Third feature is it is not affected by the price of raw materials and wages of workers. It is not affected by the price of raw materials and wages of workers. வேஜ் அதிகமாகிறதுனாலையோ ரா மெட்டீரியல்ஸில் விலை கூடுறதுனாலையோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஃபோர்த் ஃபீச்சர், it is an essential one for the development of nation. அதாவது மோர் பர்சன்டேஜ் வந்து எதுக்காக அப்படின்னா நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த ஆட்டோனமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த கவர்மெண்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அட் த சேம் டைம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். The autonomous investment curve is horizontal parallel to x-axis. அதனுடைய ஷேப் என்ன அப்படிங்கிறத இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்க முடியும். It is always horizontal. At the same time it is parallel to the x-axis. Next, induced investment curve is positively sloped as shown below. அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த கர்வ் எப்படி இருக்குது அப்படின்னா positively sloped upwards. Now you are seeing in the diagram it is sloping upwards. GNP, the relationship between the national income and induced investment is positive. Let us learn the difference between autonomous investment and induced investment. We can differentiate the autonomous investment from induced investment. Autonomous investment பார்த்திங்கன்னா it has no concern with income, it is independent. ஏதோ அது வருமானத்தை வச்சு இது வந்து இல்லாமல் இண்டிபெண்ட்டாகவே இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் இன்டியூஸ்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இன்கம் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் நாட் இன்கம் எலாஸ்டிக். இது வந்து இன்கம் வந்து எலாஸ்டிக்காகவே இருக்குது. பட் ஹியர் இன்கம் இஸ் ஆட்டோனமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் இன்கம் எலாஸ்டிக். அதில் வந்து எலாஸ்டிசிட்டியே கிடையாது. ஆனால் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எலாஸ்டிக், மாறும். வருமானம் அதாவது நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும். ரிட்டர்ன் அதிகமாக வருது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கூட இருக்கும். ஸோ இட் ஹேஸ் த எலாஸ்டிசிட்டி. இட் இஸ் ஜென்ரலி மேட் பை கவர்மெண்ட்டு. ஆட்டோனமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்வேஸ் மேட் பை த கவர்மெண்ட்டு, but it is generally by the private sector or by the individual firms. Fourth difference is autonomous investment curve remains parallel to எப்பவும் always it is parallel to the x-axis and horizontal. This curve moves upward from left to right. These are the differences between autonomous investment and induced investment. Some of the factors determining the investment function, they are rate of interest. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனையும் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 12 ஃபேக்டர்ஸ் இருக்குது. We can see 10 factors briefly. First one is rate of interest, level of uncertainty, political environment, rate of growth of population, stock of capital goods, necessity of new products, level of income of investors, inventions and innovations, consumer demand, policy of the state, availability of capital, liquid assets of the investors. First we will see the first factor. Basically the rate of interest, it depends upon the interest rate. If the rate of interest is low in the bank, people can borrow money and invest more on business and other activities. There is a inverse relationship. Interest rate, very important key is there. பேங்க் வந்து வாங்குகிற லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுத்தாங்கன்னா many people encouraged to take the loan from the bank and they will invest in other activities. போடுவாங்க, மற்ற இதில் போடுவாங்க. Sometimes
பேங்க் லோன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பீப்புள் வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறையும். ஸோ தெர் இஸ் எ இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். செகண்ட்லி, லெவல் ஆஃப் அன்சர்டனிட்டி. இட் மீன்ஸ் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். In future, situation may be changed. If there is more possibilities to get profit, more investment will be there. Maybe get loss, the investment will be reduced. இது என்னன்னா ஒரு நிலையான தன்மை. அதாவது கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் சில பிஸ்னஸில் அடி வாங்கும், சில பிஸ்னஸ் நல்லா வரும், சில பிஸ்னஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் போகவே போகாது. அப்படி ஒரு மாறுகின்ற தன்மை இருக்கும். அதுதான் அன்சர்டனிட்டி. ஸ்ட்ராங்காக நம்ம டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த டைம்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது ஒரு முக்கியமான ஒரு டிட்டர்மினண்ட்டாக ஆயிடுது. தேர்ட் ஃபேக்டர், பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட். இஃப் த கவர்மெண்ட் இஸ் ஃபேவரபிள் டு த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், த entrepreneurs may invest more. If the government may levied taxes on the business, the investment will be less. ஸோ அரசியல் சூழ்நிலைகளும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ உள்ள சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு எந்த பொருளை நம்ம உற்பத்தி பண்ணவும் முடியல. பண்ணுனா அதை வாங்குறதுக்கு யாரும் மார்க்கெட்டுக்கு எந்த ஷாப்ஸும் சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் திறக்காததுனால சில பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களை தவிர மற்ற பொருட்களை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கெயின் கிடைக்காது. சூழ்நிலை சரியில்லை. நாட்டினுடைய அந்த வைரஸ்னால் என்ன நடக்குங்கிறத யாராலையுமே டிசைட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஃபோர்த் ஃபேக்டர் இஸ் growth ஆஃப் பாப்புலேஷன். இஃப் த பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி இஸ் மோர், த டிமாண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ த சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரைஸ். பாப்புலேஷன் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டில் மக்களுடைய தேவைகளும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம அதிகமாக பண்ணும்போது அதில் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபிஃப்த், ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ். இஃப் த டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட்ஸ் வில் பி ஹை, டெஃபினெட்லி த ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் ஆல்சோ ஹை. எக்ஸாம்பிள், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இன் அவர் daily life, we have to move from one place to another place. Due to job, big cities transport like railways and roadways play a vital role. These are all known as capital goods. கேபிட்டல் குட்ஸில் அதிகமாக என்ன செய்கிறாங்க? இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஆட்டோனமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். இண்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ சென்னை போன்ற பெரிய மெட்ரோபாலிட்டன் சென்டர்ஸில் எல்லாம் மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்ரி டே தே ஆர் இன்க்ரீஸிங் த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். இட் மே பி a railways or the roadways. Sixth factor is the necessity of new products. Yes, in the modern world, people are highly advanced. They are expecting new products. Today, one model, tomorrow one model, day after tomorrow one model. So innovation is must. The producer should carefully invest his capital. Next factor is level of income of investors. That means if the level of income increases, it lead to more investment. If it is decreases, the investment also will be less. Inventions and innovation. For the above two activities, we need much investment. Government will spend more money for the inventions and innovations. For example, nowadays government invests more money to research purposes in the field of medicines and satellites. Ninth point, consumer demand. If the particular product demand is high, the producer may invest more on the product. Now you see the interest service, internet services. If you can see GeoNet service, everyone are using the GeoNet because of its high speed. People interested to get GeoNet, so its demand increased. It leads to the particular company invest more on that. The policy of the state, 10th factor. This explains that if the government policy is more favorable for exporting goods, people may put interest to produce goods and export it. These are all the brief explanation of
determinants of investment. Next topic, we will speak about marginal efficiency of capital, MEC. This is very simple to understand. I'll explain it with an example. This year, Hidayatullah going to start one textile business. For that, he borrows loan from bank for 2% interest, but he gains 4% from the business. So, how much profit he will gain? 2%. This return is known as marginal efficiency of capital. Next, already we discussed in this class, there is an inverse relationship between interest and investment. Already நம்ம பார்த்துட்டோம், interest rate பொறுத்து தான் investment அமையும். அதில் வந்து inverse relationship. Interest rate லோவாக இருந்துச்சுன்னா investment ஹையாக இருக்கும், interest rate ஹையாக இருந்துச்சுன்னா investment லோவாக இருக்கும். Let me explain with the help of diagram. Watch the diagram carefully. The amount of investment represented in x-axis and the interest rate represented in y-axis. When the interest rate is 5%, the investment is 100 crores. When the interest rate moves from 5 to 8%, the investment amount decreased from 100 to 80 crores. What is the reason? You know, if we get loan for higher interest, definitely it leads to loss. So, no one will borrow money from the bank. Again, we can recall the meaning. The marginal efficiency of capital is the rate of discount which makes the discounted present value of expected income stream equal to the cost of capital. This is the definition for MEC. அதாவது உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். நாம் லோனை வாங்கி ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த லோன் அமௌண்ட்டுக்கு அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக, இப்போ வந்து 4%க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், நமக்கு கிடைச்ச வருமானம் 5% கிடைக்கும் அப்படின்னா 5 - 4 1% நமக்கு லாபம் கிடைக்கும் இல்லையா? அந்த 1% தான் வந்து மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் த கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஹென்ஸ் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் டிபெண்ட்ஸ் ஆன் 2 ஃபேக்டர்ஸ். இதுவும் 2 காரணிகளை பொறுத்து இருக்குது. The one is prospective yield from a capital asset. இது என்னென்னா முதலீட்டிலேருந்து எதிர்பார்க்குற yield, அந்த பலன் அதிகமாக இருக்கணும். செகண்ட் திங் இஸ் the supply price of a asset. ஒருத்தன் உற்பத்தி பண்ணுற பண்டங்களின் விலையை பொறுத்தது. நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணோன்னா அவனுக்கு நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவனுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். அப்போ அவன் மேற்கொண்டு அவன் லோன் வாங்கி அவன் ப்ரொடக்ஷனுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவான். நெக்ஸ்ட்டு 3 ஃபேக்டர்ஸ் டேக்கன் இன்டு அக்கௌண்ட் வைல் மேக்கிங் எனி இன்வெஸ்ட்மெண்ட். ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 3 முக்கியமான காரணிகள் தான் அதை டிசைட் பண்ண வைக்கிது. ஃபஸ்ட்டு த காஸ்ட் ஆஃப் த கேபிட்டல் அசட், செகண்டு எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், தேர்டு த மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த 3 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத டிசைட் பண்ணும். Next topic, we will see the difference between marginal efficiency of capital and marginal efficiency of investment. It is clearly given in the book, page number 64. I will send you the page also. Whatever we have discussed in this class, given in short as a tabular column, please study it. This is one of the 5-mark question, important answer also. So study well, prepare for the online test. Don't miss the online test class. Okay children, thank you.